தமிழக ஆளுநர் சட்டமன்றத்தில் அரசு தயாரித்த உரையை வாசிக்க மறுத்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு ரிலீஸ் செய்த ஸ்டேட்மெண்ட் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. கவர்னர் மாளிகை பட்டியலிட்ட விஷயங்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். பேச்சுரிமையை தடுக்கும் விதமாக கவர்னரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் பேசுவதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு தயார் செய்து தந்த உரையில் ஏராளமான ஆதாரமற்ற கோரிக்கைகளும் தவறான அறிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. மக்களை வாட்டும் பல முக்கியமான பிரச்சனைகள் இதில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக பெரும் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு வெகு தொலைவில் உள்ளது. முதலீட்டாளர்களுடன் போடப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பேப்பரில் மட்டுமே உள்ளன. உண்மையான முதலீடு என்பது அதில் ஒரு சிறு பகுதி கூட இல்லை. முதலீட்டு தரவுகள் தமிழ்நாடு முதலீட்டாளர்களை கவரும் தன்மையை இழந்து வருவதை காட்டுகின்றன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் மாநிலங்களுக்கு இடையே 4வது இடத்திலிருந்த தமிழ்நாடு இன்று 6வது இடத்தை தக்கவைக்கவே போராடி வருகிறது. பாக்சோ பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் 33% மேலாகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ள போதிலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து இந்த உரை முழுமையாக புறக்கணித்துள்ளது. போதைப் பொருட்களின் பரவலான புழக்கம் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது மிகவும் கவலைக்குரிய விஷயம். போதைப்பொருள் பழக்கத்தால் ஓராண்டில் மட்டும் பெரும்பாலும் இளைஞர்களான 2000க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது நமது எதிர்காலத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு எதிரான அத்துமீறல்களும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. இருப்பினும் இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நமது மாநிலத்தில் ஓராண்டில் சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதாவது தினமும் கிட்டத்தட்ட 65 தற்கொலைகள் நடக்கின்றன. நாட்டின் வேறு எங்கும் நிலைமை இவ்வளவு மோசமாக இல்லை. தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து அரசாங்கம் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இதுவும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. கல்வி தரத்தில் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் நிலவும் முறைகேடுகள் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்துள்ளன. 50%த்திற்கும் அதிகமான பேராசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. மேலும் தற்காலிக ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் அமைதியற்ற நிலையில் உள்ளனர். நமது இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர். இது அரசாங்கத்தை பாதிப்பதாக தெரியவில்லை. இப்பிரச்சனை முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாததால் ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் முடங்கி கிடக்கின்றன. அவை நேரடியாக அரசாங்கத்தின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் உள்ளன. பல கோடி மக்களுக்கு அடிமட்ட ஜனநாயகத்தின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இது அரசியலமைப்பு சட்டத்தின் எழுத்துக்கும் ஆன்மாவிற்கும் எதிரானது. கிராம பஞ்சாயத்துகள் மீண்டும் செயல்படுவதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இருப்பினும் உரையில் இது குறித்த ஒரு குறிப்பு கூட இல்லை. மாநிலத்தில் உள்ள பல ஆயிரம் கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் இல்லை. அவை நேரடியாக மாநில அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன. கோயில்களின் முறையற்ற நிர்வாகத்தால் கோடிக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த மனவேதனையும் விரக்தியும் அடைந்துள்ளனர். பழமையான கோயில்களை புதுப்பித்தல் மற்றும் பாதுகாப்பது குறித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய உத்தரவுகள் 5 ஆண்டுகள் கடந்தும் அமல்படுத்தப்படவில்லை. பக்தர்களின் உணர்வுகள் அலட்சியமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தொழிலை நடத்துவதற்கான வெளிப்படையான மற்றும் மறைமுக செலவுகள் காரணமாக MSME துறையினர் பெரும் அழுத்தத்தில் உள்ளனர். வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு இது மிக முக்கியமான துறையாகும். இருப்பினும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 55 மில்லியனுக்கும் அதிகமான MSMEக்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெரும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தும் சுமார் 4 மில்லியன் மட்டுமே உள்ளன. தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த விவகாரம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக அனைத்து துறைகளிலும் உள்ள அடிமட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் சோர்வாகவும் விரக்தியிலும் உள்ளனர். அவர்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எவ்வித குறிப்பும் இல்லை. தேசிய கீதம் மீண்டும் ஒரு முறை அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை மதிக்கப்படவில்லை. இவை அனைத்தும்
கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியான அறிக்கையின் வாயிலாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் என்ற ஆளும் கட்சியின் வாதம் அபத்தம் என்பதே அரசியல் நோக்கர்களின் பார்வை. பொய்கள் நிரம்பிய அறிக்கை என்று தெரிந்தும் மரபு என்பதற்காக ஆளுநர் அந்த அறிக்கையை படிக்க வேண்டுமா அல்லது தவிர்க்க வேண்டுமா என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.